ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஃபார்மா இன் தமிழ் யூடியூப் சேனல். இந்த சேனல் நாங்கள் ஃபார்மசி சிலபஸ் எல்லாமே தமிழில் எடுக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஐ எக்ஸாமுக்குள்ளே ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது வந்து பார்ட் 2 வீடியோ. நான் நெக்ஸ்ட்டு 50 கொஷின் சொல்கிறதா சொன்னேன். அந்த கொஷின் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 51 நிறுத்தற்குறிகள் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடல் முத்தினையும் அமிழ்தத்தினையும் தருகிறது. ஃபஸ்ட்டு ஒன் தான் கரெக்டு, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு 52 பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். காலிங் பெல் அப்படின்றது அழைப்பு மணி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 53 பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டுபிடி. இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடிங்கள்னு சொல்லியிருக்காங்க. இதே செய்முறையை மீண்டும் செய்து விடையை கண்டுபிடிங்கள்னு, இதான் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 54 விடை வகைகள். இது செய்வாயா என்று வினாவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை. நெக்ஸ்ட் 55 நிறுத்தற்குறிகளை அறிதல். இதுக்கு கலாம் ஐயாவை காண்பதா எப்படி? இதுதான் கரெக்டானது, டி தான் கரெக்டு. 56 அலுவல் சார்ந்த சொற்கள், அதாவது கலைச்சொற்கள். மார்ஃபின் அப்படின்னா உருபன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 57 தவறான இணையை தேர்ந்தெடுக்க. அது டாக்குமெண்ட் அப்படின்னா பணம், அதுதான் தவறு, மற்ற எல்லாமே கரெக்டு. 58 உவமைகளால் விளக்க பெறும் பொருள்கள். அதை பொருத்தமில்லாததை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. விழலுக்கு இறைத்த நீர் பயனுள்ள செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. 59 ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக. எளியும் புனையும் போலனா பகைமை. நெக்ஸ்ட் 60 எவ்வகை வினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவிதா உரை படித்தால். இது செய்வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்துல் நேற்று வருவித்தான். நெக்ஸ்ட் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இது ஆப்ஷன் டி, அதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 63 கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்தி எழுதுக. அது ஆப்ஷன் டி, அன்பு, ஆற்றல், இன்பம், ஈடு, உணர்வு. நெக்ஸ்ட் 64 வேர் சொல்லின் வினையாளனின் பெயரை கண்டறிக. இது பாடியவள். 65 வேர் சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக. காணுதல். 66 ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இதில் பார்த்தோம்னா அருள், பரிவு, கருணை, இதெல்லாமே இரக்கம், அதை தான் குறிக்கும். நெக்ஸ்ட் 67 ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஆதவன், பகலவன், ஞாயிறு, இது எல்லாமே கதிரவனை தான் குறிக்கும். 68 ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வாயு, தென்றல், வலி, புயல், சூறாவளி எல்லாமே காற்றை தான் குறிக்கும். இது எல்லாமே ஒரே சொல், காற்றை குறிக்கும். நெக்ஸ்ட் 69 ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. கோடு, கொடு, கோடு. கொடு அப்படின்னா கொடுத்தல், கோடு அப்படின்னா நேராக வரைதல். 70 சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிதல். இது ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1 3 தான் கரெக்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 71 மரபு பிழை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே கூரை வேந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 72 பொருந்தாத சொல்லை தேர்ந்து எடுத்து எழுதுக அப்படின்னா பஞ்சு தான் பொருந்தாத சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 73 பொருந்தாத சொல்லை கண்டறிக. இது எக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதான் பொருந்தலை. 74 வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வானம் ப்ளஸ் அளந்தது. நெக்ஸ்ட் 75 கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கை ப்ளஸ் பொருள். 76 என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்று ப்ளஸ் என்றும்.
வாசல் ப்ளஸ் அலங்காரம் என்னும் சொல்லி சேர்த்தெழுத கிடைப்பது வந்து வாசல் அலங்காரம். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 78 ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. இது வந்து ஆப்ஷன் டி, இவை பழங்கள் அல்ல. நெக்ஸ்ட்டு 79 பார்த்தோம்னா சொல் பொருள் வந்து பொருத்தணும். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 80 இதிலும் வந்து சொல்லும் பொருளும் பொருத்துக, இது எல்லாமே மேட்ச் த ஃபாலோயிங். இதுக்கு வந்து ஆப்ஷன் டி கரெக்டு. நெக்ஸ்ட்டு 81 எவ்வகை தொடர். ஸோ பூக்களை பறிக்காதீர், இது வந்து கட்டளை தொடர். 82 சரியான சொற்றொடரை தேர்ந்தெடு. எவ்வளவு உயரமான மரம். இன்றைக்குன்னு ஆச்சரியக்குறி வந்து நம்ம உணர்ச்சி தொடர்னு தானே சொல்லுவோம். ஸோ அதனால் இதுக்கு கரெக்டான ஆன்சர் உணர்ச்சி தொடர். 83 சொல்லின் கூட்டுப்பெயர் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பழம்னா பழங்கள். நெக்ஸ்ட்டு சரியான கூட்டுப்பொருளை தேர்வு செய்க. ஆடுனா மந்தைன்னு சொல்லுவாங்க. 85 பொருத்தமான நூலை தேர்வு செய்க. ஸோ அள்ளி ஆயினும் விருந்து வரின் உவக்கும் என்று விருந்தோம்பலின் சிறப்பை விளக்கும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நற்றிணை. நெக்ஸ்ட்டு வந்து சலைன்ஸ் ஆயில் அப்படின்னா கலர் நிலம். 87 ஆன்ஷியன்ட் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் ஆன்சர். கலைச்சொற்களை அறிதல். சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னா டவுன்லோட், அதான் வந்து பதிவிறக்கம்னு சொல்லுவாங்க. 89 இருபொருள் தருக. அலை அப்படின்னா கடல் அலை. ஸோ அலையும் திரிதல், இதுதான் வந்து ஆன்சர். 90 இருபொருள் தருக. 6 அப்படின்னா ஒன்று நதி, இன்னொன்று எண். நம்ம 6 டிஜிட்னு சொல்லுவோம்ல, ஸோ அதான் எண் அப்படி சொல்லியிருக்காங்க. 91 மரபுப்பிழைக்கேற்ற தொடரை தேர்வு செய்க. ஸோ சேவல் கூவும். 92 சரியான இணைப்பு சொல். காற்றேவா உன்னை பாடாமல் இருக்க முடியாது டேஸ் பாடலின் மூல ஊற்றே நீதான். விடுபட்டுள்ள இணையை சொல்லை தேர்வு செய்க. ஸோ ஏனெனில் ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 93 நிறுத்தற்குறியை அறிதல். ஸோ இதில் வந்து எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. யாரது சாலையோரம் படுத்து கிடப்பது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆச்சரியக்குறி தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து ஊர் பெயரின் மறுவை கண்டுபிடிக்க. புதுக்கோட்டை அப்படின்னா புதுகை, சேம் அதே தான். திருநெல்வேலி அப்படின்னா நெல்லை. 96 வந்து புதுச்சேரி அப்படின்னா புதுவை. 97 வந்து பொருத்தமான காலத்தை சூட்டுக. மாடுகள் இப்போது புல் மேய்கின்றன அப்படின்னா வந்து நிகழ்காலம் ஆன்சர். ஸோ 98 வந்து பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. சரியான இணை வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, கண்ணன் பாடுகிறான், இது வந்து நிகழ்காலம். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 99 பொருத்தமான காலத்தை எடுத்தெழுதுக. சரியான இணையை தேர்வு செய்க. இதுலேயும் அதே தான். கண்ணன் படித்தான், அது வந்து இறந்த காலம். 100th கொஷின் பார்த்தோம்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. ஸோ நீத்து பாக்கம் குடிக்கவா அப்படின்னா அதுக்கு வந்து ஆப்ஷன் டி, மேல் கஞ்சி குடிக்கவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்குள்ளே கரெக்டான ஆன்சர். ஸோ வந்து நான் இந்த வீடியோவில் 100 கொஷினுக்கு வந்து ஆன்சர் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.